பிரேஸ்லட்மா இவங்க அருள்ராஜ் ஐயா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவரோட நீங்க அவரோட ஃபேமிலியோட கொஞ்ச நாள். அவங்க கசின் சிஸ்டர் உனக்கு கூட நீ எல்லாம் அப்ப சின்ன பிள்ளை ஷீலா ஆண்டின்னு நுங்கம்பாக்கத்துல இருக்காங்கல்ல, ஆசிர் பாக்கியநாதன் ஆண்டியோடைய ஒய்ஃப். அந்த ஆண்டிக்கு அவர் வந்து கசின் பிரதர் அந்த அருள்ராஜ். நாங்க வந்து அந்த நாட்கள்ல அப்பப்போ வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில புதன்கிழமையில இப்படி நாங்க கூடி கூடி ஜபம் பண்ணுவோம். எங்களது ஜபம் எல்லாம் ரொம்ப பிரபலமா வெளியில வராத அளவுக்கு இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் எங்களுடைய ஜபத்துக்கு நாங்க அதுல அந்த ஊழியத்துல எங்களுடைய ஜபமும் இணைஞ்சிருக்குது. எங்களுடைய ஜபத்தையும் கேட்டு இவ்வளவு பெரிய ஊழியக்காரரை ஆண்டவர் வந்து ஆசீர்வச்சு அவருக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்துருக்காருன்னும் பொழுது அதுல எங்களுக்கு ஒரு தனி தெம்பு இருக்கு. வசனம் சொல்றாப்புல அந்தரங்கத்துல உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, வெளியரங்கமா நான் உனக்கு பதிலளிப்பேன்னு சொன்னதுல அந்த வசனம் இது பிராக்டிக்கலா என் வாழ்க்கையில பலிச்சுதுன்னு சொல்லலாம். அடிக்கடி நான் ஷீலா ஆண்டி கிட்ட கூட சொல்லியிருக்கேன். நானு நம்ம ஷீலா ஆண்டி நம்ம மகேஸ்வரி ஆண்டி 3 பேரும் சேர்ந்து அங்க சிஎம்சில அவருக்கு டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. கிட்னி ப்ராப்ளம். அப்போ கிட்னி வேலை செய்யல. அவரு ஆல்மோஸ்ட் அவர் மரிச்சிருக்க வேண்டியது அந்த வருஷத்துல. அதற்கு பிறகு இத்தனை ஆண்டு சகோதரனுக்கு கூட்டி எவ்வளவு ஆத்துமாக்களை அவர் வந்து இது பண்ணிருக்காரு. 2 கிட்னியும் அவுட். எந்த கிட்னியும் மேட்ச் ஆகல. பல 32 வருஷமா ஆல்மோஸ்ட் அப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன். வருஷம் எனக்கு வந்து சரியா ஞாபகம் இல்ல. ஆனாலும் அவரை நினைக்கும் பொழுதுலாம் அப்பெல்லாம் இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் அவ்வளவு பிரபலம் இல்ல. அப்பதான் ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப பயங்கர போராட்டம். இவர் சகோதரன் வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் கழிச்சுதான் நாங்க நாஞ்சாங்குளத்துல அவருடைய மீட்டிங், அவரை கூப்பிட்டு மீட்டிங் வச்சாங்க ஷீலா ஆண்டி. நாஞ்சாங்குளத்துல ஒரு ஆபரேஷன் பிறகு அது எத்தனையோ வருஷம் கடந்து இப்ப ரீசெண்டா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன. அப்போ நானு ஷீலா ஆண்டி எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆறுதல் என்னன்னா, நாங்க போய் அங்க அவருடைய மீட்டிங்ல போய் நாங்க நின்று அவருக்காக நாங்க ஒண்டி ஜெபிச்சிருக்க மாட்டோம். இன்னும் அவர் விரும்புற ஏராளம். அப்போ அவர் ஊழியத்துக்கு வரல, அது ஒரு காரியம். அவருக்காக ரொம்ப டெலிபோன்ஸ்ல வேலை பார்த்திருந்தாரு. கின்னா இருக்கிறவங்க அவரோட நெருங்கினவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா அவர் வந்து ஒரு அந்த சாட்சி புத்தகத்தை வாசிச்சா அதுல வந்து அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அதற்கு பிறகுதான் அவர் ஊழியத்துக்கு எழுப்பினாருன்ட்டு இருக்கு. ஆகினால எனக்கு அடிக்கடி ஜபம்ன்றது நம்ம பிரபலமா போய் 4 பேருக்கு தெரிஞ்சு நம்ம ஜெபிக்கலனாலும் நம்ம அந்த ரங்கத்துல சின்சியரா ஒருத்தருக்காக ஒருவருடைய சுகத்துக்காக அல்லது எந்த ஒரு ஆபத்து அவசரத்துக்காக கூட நம்ம பிரபலமாகாம விளம்பரம் இல்லாம நம்ம ரகசியமா நம்ம 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய அந்த வலிமை எப்படிப்பட்டதுன்றத சகோதரர் அருள்ராஜ் மூலமா நான் அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுவேன். அவரோடு அதிகமான ஈடுபாடோ தொடர்போ அதற்கு பிறகு நேர அறிமுகமோ நாங்க சொன்னது கூட கிடையாது. அவங்க சொல்லிருக்கலாம் ஒரு வேளை ஷீலா ஆண்டி அந்த சொல்லக்கூடிய அளவுக்கு. ஷீலா ஆண்டி ரொம்ப ஒரு மெத்தனமா ஒரு மெத்தாதியா இருக்கக்கூடியவங்க. அவங்களும் விளம்பரத்தை தேடாதவங்க. அதனால அவங்கள பத்தியும் வந்திருக்காது. ஆனா நாங்க 3 பேர் அமைதியா அவருக்கு தெரிஞ்ச ஒழியத்தை செஞ்சிருக்கோம். அங்க வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல டிரான்ஸ்பிளான்ட் அந்த ஆபரேஷன் நடக்குது. நாங்க இங்க முழங்கால்ல இருக்கோம், நுங்கம்பாக்கம் அந்த புஷ்பா நகர். அங்க வந்து ஒரு சிஎஸ்ஐ சபைய அந்த வீட்டார் வந்து குடும்பத்தார் அங்க சிஎஸ்ஐ சபை ஒன்று உருவாகிறதுக்கு இவங்க ஒரு பெரிய காரணமா இருந்தாங்க. இப்பொழுது அதுக்கு வந்து அந்த சபை இப்போ 25 ஆண்டு கூட ஆயிடுச்சு. அந்த சபைக்கு அற்புத சியோன் ஆலயம்னு வச்சிருக்காங்க நுங்கம்பாக்கத்துல. இந்த லயோலா காலேஜுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல. அப்போ நிறைய வாக்குத்தத்தம் அந்த சபையை குறிச்சோம். இப்படி நாங்க ஸ்திரீகளா கூடி எந்த விளம்பரத்தையும் தேடாம எந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்பை நாங்க சார்ந்துடாம கர்த்தரை நோக்கி நாங்க ஜெபித்த அந்த ஜெபம் அவரிடத்துல இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவர் இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சி நாங்க எளிமையா தான் ஜெபிப்போம். அப்பெல்லாம் நாங்க இவ்வளவு தூரம் இப்ப கொஞ்சம் அதை விட வளர்ந்துருக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில. என்ற பொழுதுலும் அந்த நாட்கள்ல குழந்தைகளை போல இருந்து நாங்க ஊன்றி முழங்கால் ஊன்றி ஜெபித்த அந்த ஜெபம் வேதனையா தான் இருக்கு. இப்ப நினைச்சா அவர் எவ்வளவோ பெரிய ஊழியங்களை செய்திருக்காரு. இன்னைக்கு நான் நேர போய் பார்க்கும் பொழுது பெரிய ஹைஃபை ஆளுகள்லாம் கூட அந்த ஃபியூனரல்ல அவ்வளவா காணோம். ஏழை எளிய மக்கள் பெண்கள் கூட்டம் கதறி 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 அவங்க அழறது அந்த வளாகத்துள்ள. அவ்வளவு பேருக்கு அவர் கம்ஃபர்ட் பண்ணிருக்காரு. அவருடைய ஊழியமே எப்படின்னா தைரியப்படுத்துற ஊழியம். அவர் மெசேஜ் வந்து ப்ராஃபிட்டிக்கலா இருக்கும். ஒருத்தருமே அவருடைய மெசேஜை கேட்டுட்டு திரும்பவும் சோர்ந்த முகத்தோடவோ சோர்ந்த ஆவியோடவோ அவங்க வரவே முடியாது. அவர் உடலுக்கும் அவருடைய சத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது.
சிங்கம் போல ஒரு கர்ஜிப்பு, ஒரு கம்பீரம். அந்த நாட்கள்ல அவர் வந்து இதுக்கு முந்தி இவர் நாடகம்லாம் நிறைய இயற்றி அவரே கூட நடிச்சிருக்காராம். மேடை நாடகங்கள் நிறைய போட்டிருக்காராம் அவரு. அது வந்து அந்த விதமான தாளந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அவர் வந்து நல்ல டயலாக் போல கர்த்தருடைய வசனங்களை எடுத்து முழங்கி முழங்கி பரிசுத்தாவியானவர் அவர் மூலமாக முழங்கினார் என்று சொன்னால் மிகையாகாது. இது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருப்பாரு, அந்த கோட் சூட்டை போட்டு. அதனாலதான் ஒரு ரூபமா தெரியும் அவரை பார்த்தா இவர் என்னத்தை பண்ண போறாரு, இவர் என்னத்தை பேச போறாருன்னா நம்ம நினைப்போம், அந்த வெளி தோற்றம் அப்படி இருக்கும். ஆனா அவர் மேடையில ஏறிட்டாருன்னா வேற ஆளாயிடுவார் அவர். அவருடைய தீர்க்க தரிசனங்களும் அந்த வசனங்களும் அவ்வளவு அழகா நிறைய ஒவ்வொரு செவ்வாயும் செம்மன்பேட்டையில அவர் நடத்திட்டு இருந்தாரு. நானு ஒரு சகோதரி, ஒரு பிரபலமான ஒரு சகோதரி, இன்றைக்கு அவங்க ஊழியத்துல இருக்காங்க, எபனேசர் சந்திரசேகர்னு ஒரு ஊழியக்காரம்மா, இப்ப டிவில எல்லாம் வராங்க அவங்க. அந்த அம்மா வந்து அருள்ராஜ் மீட்டிங்ல தான் ரட்சிக்கப்பட்டு இப்ப ஊழியம் செய்யறாங்க. சாம் ஜபதர சபைக்கு போறாங்க, நிறைய ஊழியங்கள். அவங்களும் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் எபனேசர் சந்திரசேகர், நாங்கெல்லாம் அவங்களை எபுன்னுவோம், அப்படி பெரிய ஊழியங்களை அவங்க எல்லாம் செய்துகிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த மாதிரி செய்யறாங்க, இந்த பிரபலமான சகோதரியும் செய்யறாங்க. நாங்க 3 பேர் அந்த ஒரு நாள் அங்க போயிட்டு வந்தோம் நேரடியா. அப்போ நான் நினைச்சேன்னா என்னுடைய ஜபத்தை கேட்டார் ஆண்டவர் அந்தரங்கத்துல. நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், இன்னைக்கு இந்த வெளியரங்கமான இந்த உத்தரவை நான் பாக்குறேன்னு. அதுலதான் நான் வந்து ரொம்ப ஜபத்துல பிரியப்படுவேன். எனக்கு பிரபலம் அவ்வளவா இஷ்டம் இல்லை. வேத வார்த்தையை நல்ல அந்த வார்த்தைக்கு ஏற்ற விதமா நம்முடைய லைஃபை நம்ம மாத்தணும். நம்மள வேதத்தை படிக்கணும், நம்ம வாயை திறந்து பேசக்கூடாது. நம்மள வேதத்தை மக்கள் படிக்கணும். அப்படியே அந்த வேத வசனம் நம்மள வந்து அந்த சாயல் தென்படணும், குமாரனுடைய சாயல் நம்மளே வரணும்ட்டு பிதாவானவர் விரும்புறது போல நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விஷன். அதே நம்பிக்கையில தான் இன்னைக்கு வரையில ஒரு அமைதலோட நான் வந்து ஒரு உண்மையான ஊழியத்தை செய்துட்டு இருக்கேன். அவருடைய இழப்பு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மிகவும் ஒரு பெரிய இதுதான். ஆனா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததே ஆகல, மிகுந்த பலனை. ஆனா ஒரு காரியம் சொன்னீங்களே, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க 10 வருஷம் தான் அவங்களுக்கு கேரண்டி. 10 வருஷம் தான், அது யாரோ சொல்ல கேள்வி. 10 வருஷம் தான். ஆனா இவர் வந்து பாருங்களேன் 28 வருஷத்துக்கு மேற்கொண்டு நல்ல சர்வை பண்ணிட்டாரு. அது வந்து கர்த்தருடைய கிருபைன்னு தான் சொல்ல முடியும் அவருடைய சமூகத்துல. ஆனா நிறைய உழைச்சிட்டாருன்னு நினைச்சு தம்முடைய மகனை தன்னுடைய மடியில அவர் ஏத்துக்கிட்டாருன்னு தான் நம்ம நினைச்சு ஆற்றிக்கொள்ளணுமோ தவிர, அவர் என்ன, நான் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறேன், என் கண்ணுல எப்படி இருந்தாலும் கண்ணீர் வந்துடும். ஆனா இன்னைக்கு நான் அப்படியே வந்து நிக்கிறேன். ஏன்னா நேர்மையா நடந்தார், ஏழை எளிய மக்களுக்கு அவ்வளவு உதவி செய்திருக்காரு. ஏழை எளிய மக்கள் நிறைய பார்க்க முடிஞ்சது இன்னைக்கு நான் அவர்கிட்ட போனப்ப. அதே போல்தான் ஜான் ஜோசப் மறிச்ச போதும் நிறைய ஏழை எளிய மக்கள் இந்த ஸ்லம்ல இருந்து ஏராளமான பெண்கள் கூட்டம் வந்தது. பெண்கள், ஒரு குடும்பத்துல பெண்கள் வந்து சரியாயி பெண்களை ஆண்டவர் தொட்டுட்டு அவங்க ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்டா நிச்சயமா அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த அண்டை அயலகத்தார் நிச்சயமா கர்த்தருக்குள்ள நல்ல உற்சாகம் அடைவாங்க. சபை வந்து உயிர் மீட்சி அடையும். பெண்கள் அதுக்கு மிகவும் ஒரு காரணமா இருக்காங்க. இந்த ஒரு பெரிய ஊழியக்காரனுடைய ஒரு ஊழியத்துக்கும் ஒரு அவருடைய எழும்புறதுக்கும் முக்கிய ஒரு காரணமா என்ன ஆண்டிமார் 2 பேரையும் ஆண்டவர் வந்து பயன்படுத்தினார் என்று நினைக்கும் பொழுது, இவ்வளவு காலம் கர்த்தர் கொடுத்திருந்தாரு, இப்போ அவர் தம்முடைய சித்தத்தின்படி அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்ல முடியுது. அவரை வந்து மகிமையில நம்ம சந்திப்போன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால இவ்வளவு தைரியமா நம்மளால இருக்க முடியுது. அதனால சரீரத்துல இருந்தா பிரயோஜனம் தான் மக்களுக்கு. ஆனா சரீரத்தை விட்டு அப்படி கடந்து போயிட்டாக்கா இங்க அவரை விரும்புறவங்க, அவரை குறிச்சு சாட்சி கொடுக்கறவங்க, அவருக்காக அழறவங்க எல்லாம் அதை மாய்மாலமாக்கிடாதபடி அவர்கள் வந்து அந்த அடிச்சுவட பின்பற்றி அவங்க எழும்பணும். என் சகோதரனுடைய வேலைய இனிமே நான் தொடருவேன், என் சகோதரன் காட்டின அந்த முன்மாதிரிய நான் வந்து எடுத்து அந்த அடிச்சு விடுகளை. அவரை பற்றி இவங்க ஷீலா ஆண்டி ஏதாவது உங்களுக்கு குறிப்பிடுற மாதிரி அதை நிகழ்ச்சி சொல்லியிருக்காங்களா? சுவாரஸ்யமா அவருடைய ஊழியத்தை பற்றியோ? அதாவது அவருடைய வாழ்க்கை பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு அர்ப்பணிச்சவர் அப்படியே வான ரொம்ப மதிப்பாங்க. அருள்ராஜ் பிரதர்ன் பொழுது ஷீலா ஆண்டி, தாமஸ் பாலையா, மிஸ்ஸஸ் பாலையா வீட்டுல இவங்க எல்லாம் எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க. அந்த சொந்தக்காரங்க மத்தியில அவர் அவ்வளவு சாட்சியா இருந்திருக்காரு குடும்பத்துக்கு.
குடும்பத்துக்குள்ள. அவர்னா அவ்வளோ ஒரு இது சாட்சி. சாந்தி பாலியா வீட்டுல ஒரு திருமண ஒரு வாழ்த்து பாடல் மணமக்களை பாடுறதுக்காக அவங்க மூத்த மகனுக்கும், அவங்க ஒரே ஒரு மக தான் அவங்களுக்கு, தாமஸ் பாலியா தம்பதிகளுக்கு, அந்த கடைசி பிள்ளை அந்த ஹேனாவுக்கும் அடுத்தடுத்து திருமணம் வந்து ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த வருஷமும் எனக்கு ஞாபகத்துல இல்லை. அப்போ வந்து இவர் தான் வந்தாரு. அப்ப அவர் வரும்பொழுது உள்ள வரும்பொழுதே ஸ்பீடா நடப்பார்ல, வேகமா நடப்பார். ஆமா, அருள்ராஜ் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து அவரை அந்த பயத்தோட, கர்த்தருக்குரிய பயத்தோட, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற மதிப்போட, ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு ஒரு காரியம், ஒரு மதிப்பு ஒரு ஊழியனுக்கு இருந்திருக்குன்னா அது நிச்சயமா வந்து அவர் கர்த்தருக்கு பயந்து அந்த அளவுக்கு அவர் சாட்சியின் வாழ்க்கையை அவர் வந்து கடைபிடித்தார்னு தான் சொல்ல முடியும். அவரு ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷன்ல பரலோகத்தினுடைய உதவியை வைத்து இவ்வளவு தூரம் சாத்தியமா ஒரு பெரிய அசாதாரணமான ஒரு மனிதனா அவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு. அவர் மரித்தும் பேசுவாருன்னுட்டு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல நகைச்சுவை உணர்ச்சியில நல்ல ஒரு நாடகமாச்சு. நாடகம்லாம் நல்ல நகைச்சுவை. எந்த பொழுதிலும் சத்தியத்தை வந்து கரெக்டா, அதாவது வசனத்தை நம்ம எப்படி பிரயோகிக்கணும், அந்த வசனத்துல எவ்வளவு வல்லமை இருக்குது. அவருடைய ஊழியத்துல நான் பார்த்தது, நான் என்கிட்ட வாங்க நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னதா எனக்கு தெரியவே இல்லை. மேடையில ஒரு வசனத்தை வல்லமையா பிரயோகிப்பார், வசனத்தை வைராக்கியமா எடுத்து உரைப்பார். இப்படி இருக்குது வேதம் இப்படி சொல்லும் பொழுது நீ ஏன் கலங்குற, இந்த பாவத்தை மாத்திரம் எடுத்து போட்டுரு, மத்த எந்த காரியத்துக்கும் அந்த ஊழியத்துல பேர் இயேசுவே அடைக்கலம், இயேசுவே அடைக்கலம். ஒரு நல்ல மேட்ச், நிறைய பாடல்களை ஏற்றி கம்பீரமா பாடியிருக்காரு. இன்றைக்கு அவருடைய சரித்திரத்தை ஆண்டவர் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு, சரீர பிரகாரமாக நீ செய்யறது போதும், நீ வா என் மடியில நான் உனக்கு இளைப்பாறுதல் தந்துடுறேன், உழைச்சது போதுன்ற போல அவரு உடம்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டா, அதாவது ஒரு முழு அந்த எலும்பு கூடு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அந்த ஒரு கிட்னியை வச்சு. அது இல்லாம நிறைய அவருக்கு ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், டயபெட்டிக் அவரை வாட்டிச்சு பயங்கரமா, அடிக்கடி சிக்காவாரு. அந்த சிக்காகும் பொழுதெல்லாம் மீண்டுமா அந்த குறிப்புகள் வரும், ஜப குறிப்பு வரும். என்னால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்னை போன்ற ஏராளமான சகோதரிகள் அவருக்காக நாங்க மறைவா இருந்து ஜெபம் பண்ணிருக்கோம். நேர போய் அவரை ஒரு நாளும் பார்க்கல. அந்த சந்தர்ப்பம் ஒரு ஊழியருக்கு பின்பாக ஒரு ஜெபிக்கிறவங்களுடைய ஐக்கியம். அந்த காலத்து மிஷினரிகள் ஜார்ஜ் முல்லர், மூடி அவங்களுடைய சரித்திரத்தெல்லாம் பார்த்தா ஜெபிக்கிற ஒரு டைனமிக் பர்சன் நிறைந்த ஒரு கூட்டம் அந்த காலத்துல இருந்திருக்கு. மேடைக்கு பின்னால ஜெபிப்பாங்க, அவங்க ஊழியங்களுக்கு பின்னால வெஸ்ட்ரி அது இதெல்லாம் இருக்கும் ஆலயங்கள்ல பண்ணா. அங்க இருந்து ஒரு ஜெபிக்கிற மனிதர்கள் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. இவங்க வந்து வசனத்தை ஊழியத்தின் மூலமா நிறைவேற்றி அதுக்கு பிறகு அவங்களுடைய ஹீலிங் பிரேயர் எல்லாத்துலயும் அந்த ஜபம் தான் காரணமா இருக்கும். அந்த மாதிரி ஜபிக்கிற கூட்டம், யாருக்குமே ஒரு ஜபிக்கிற கூட்டம் பின்னால இருந்தா அவங்க பாக்கியவான்கள். அந்த விஷயத்துல அருள்ராஜ் அவங்க அருள்ராஜ் அவங்க ரொம்பவும் பாக்கியவான் தான் நம்ம சொல்ல முடியும். மனுஷர் அவரை நிறைய நேசிச்சு அவருக்காக அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிச்சாங்க நிறைய பேர். இன்னைக்கு பார்க்கும்பொழுது ஏழை ஜனங்களை பார்க்கும் பொழுது எத்தனை ஏழை பிள்ளைங்க, அதுவும் அதிகமா படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்களாம் கூட அந்த கூட்டத்துக்கு வந்து கதறி 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 துடிக்கிறாங்க, அழறாங்கன்னு பார்க்கும் பொழுது அப்ப அவருடைய மனசுல எவ்வளவு தாழ்மை, ஏழை பங்காளனா அவர் வாழ்ந்து போயிருக்காருன்றது இன்னைக்கு நல்லாவே தெரியும். இப்போ சீர்திருத்த சபைக்கும் சுயாதீன சபைகளுக்கும் ஒரு பாலம் போல இருந்திருக்காரு. ஆமா ஆமா, பாரம்பரிய சபையே வச்சுக்கல. அது கூட ஜனங்க வந்து அவரை மோட்டிவேட் பண்ணி இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தலான்ட்டு யாராவது அவருக்கு சொல்லி இருக்கணும். அதனால அவர் வந்து அந்த மாதிரி வாராந்திர உபவாச கூட்டம், ஒரு ரிவைவல் வேணும் இல்லையா, எழுப்புதல், அந்த எழுப்புதலுக்காக அவர் நடத்தி அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வரவங்க யாருமே முகத்தை தொங்க போட்டுட்டு வந்தே இருக்க முடியாது. நாங்க 3 பேர் போனோம், அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சு. அப்ப ஏசிய சபையில அவர் வச்சிருந்தாரு. அதுக்கு பிறகு கடைசிக்கு செம்மன்பேட்டையில அவர் அந்த கூட்டத்தை நடத்தினாரு அப்படின்னு செவ்வாய்க்கிழமை. ஆமா, எளிமையா வாழ்ந்து எளிமையாவே அவர் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிருக்காரு. அவருடைய நல்ல அடக்கத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஊழியரை இன்றைக்கு நம்ம இழந்திருக்கோம். பேலன்ஸ் பண்ணிட்டு போனாரு, பணக்காரர்களையும் ஏழைகளையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி குடும்பத்துக்குள்ள சாட்சி இருந்து பாருங்க, குடும்பத்துக்குள்ள சாட்சி. நீங்க நல்லா பாடுவீங்க, பாட்டு பாடி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடுங்க. எப்பொழுது அக்கறை சேர்ந்திடுவேன் நான், தோன்றுகிறதா
என் வாசஸ்தலமே. எப்பொழுது அக்கறை சேர்ந்திடுவேன் நான், தோன்றுகிறதப்புறம் என் வாசஸ்தலமே. சந்திப்பேன் என் முன்னே சென்ற பரிசுத்தர்களை நான், சந்திப்பேன் என் முன்னே சென்ற பரிசுத்தர்களை நான். பரலோகமே என் தேசமாம், பரதேசி நான் இங்கே, மாயலோகம் இதே, நான் ஓர் பிரயாணியே. பரலோகமே என் தேசமாம், பரதேசி நான் இங்கே, மாயலோகம் இதே, நான் ஓர் பிரயாணியே. எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் பரமபிதாவே, உம்மை நன்றியோடு இந்த வேளையிலே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது பாடின இந்த பாடலின் பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளே நீர் எங்களை நம்பிக்கையோடு வாழ செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் எங்களை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். எங்களுடைய இல்லத்திலே என் அருமை மகளை அகாலத்திலே கர்த்தாவே அவளை நான் இழக்க கொடுத்த பொழுதிலும் உம்முடைய வசனங்கள் தான் என்னை ஆற்றி தேற்றினது. நிறைய வாக்குத்தத்தங்களை நீர் கொடுத்து உன் மகள் என்னிடத்தில் இருக்கிறாள், இவ்வளவு தான் பூமியிலே அவள் வாழ நான் குறித்த நாட்கள், நான் உனக்கு ஏற்கனவே அநேக திஷ்டாந்தங்கள்னாலே நான் சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது சொன்னா நீ ஜெபிப்ப, அதனால நான் உனக்கு சொல்லல, அவ இப்பொழுது வந்து விட வேண்டும் என்று என்னுடைய சித்தம் என்றெல்லாம் சொல்லி என்னை என் மகளை குறித்து கூட நீ தேற்றி இருக்கிறீர் அப்பா. இப்பொழுது வரிகள், இப்பொழுது நான் பாடின இந்த வரிகளில் உள்ள பிரகாரம் எங்களுக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறவர்களை நாங்கள் திரும்பவும் சந்திப்போம் என்கிற நம்பிக்கை தான் மீதம் இருக்கிற இந்த நாட்களில் எங்களுக்கு ஜீவனாய் உமக்குள்ளே அமைந்திருக்கிறது சுவாமி. எங்களுக்கு உன்னை கடந்து போன எல்லாரையும் நாங்கள் போய் பார்க்க வேண்டும். தாவீது அப்படித்தான் சொல்றான், இனி நான் தான் அந்த பிள்ளையினிடத்துக்கு போகணும் தவிர அந்த பிள்ளை மீண்டும் என்னிடத்துல வராது என்று அவன் சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டு அவன் மீண்டுமாய் தன்னுடைய கடமையை அந்த ராஜா துவங்கினான் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி நீர் ஆண்டவரே மரணத்தை வென்றவர், மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். உமக்குள்ளே எங்களுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே எங்களுடைய ஜீவன் மறைந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. மீதி இருக்கிற ஓட்டத்தை நாங்கள் கர்த்தாவே திட மனதோடு, கர்த்தருக்குள்ளான பொறுமையோடு, ஒரு தரிசனத்தோடு நாங்கள் ஓடி நீர் வர எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கணும். அப்படி இல்லை என்றால் எங்களுடைய மரணம் முன்பு சம்பவிக்கும் என்றால் நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து வந்து பூமியில இருக்கிற பரிசுத்தவான்களை நாங்கள் சந்திப்போம். இப்படி போன்ற நம்பிக்கையில எங்களை இன்னும் நீர் உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும். ஐயா, அருமையான தாசனுக்காக நன்றி, அவருடைய வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி, அவருடைய ஊழிய ஆண்டவரே பின்னணிகள் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி. எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தீர். ஒரு எலும்பு கூடு, எசேக்கியேல் பள்ளத்தாக்கிலே கண்ட அந்த எலும்பு கூடு ஒரு சேனையாய் மாறிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். அது அப்படி போல உம்முடைய ஆவியை உம்முடைய தாசனுக்கு நீர் ஊற்றி அவரை கொண்டு பலமாய் உம்முடைய ஊழியங்களை கர்த்தாவே நீர் நிறைவேற்றி முடித்தீரப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவரை தாங்கினீர். எப்பொழுதும் தம்முடைய ஆவியை உமக்குள்ளே அமைதியோடு ஒப்பு கொடுக்க அந்த சித்தத்துக்கும் ஆண்டவரே அவர் தன்னை அர்ப்பணிக்க அவரை நீர் பலப்படுத்தினீர், ஆயத்தப்படுத்தினீர். சரியான ஒரு ஆயத்தத்தோடு உம்முடைய மகனை நீர் உம்முடைய ராஜ்யத்திலே கர்த்தருடைய நாளிலே சேர்க்க நீர் சித்தம் வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நல்ல அடக்கத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். எது இந்த பூமியிலே நடந்தாலும், சாவோ ஆண்டவரே வாழ்வோ எதுவா இருந்தாலும் அது உமக்கு மகிமையாய் இருக்க எங்களுடைய வாழ்க்கையை நீர் கரத்திலே ஏந்தி பாவியும். துதிகான மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் உன்னை முடிசூட்டி நன்மையினால் உன் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஸ்தோத்திரம்.